வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். முருக பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த அற்புதமான கந்தசஷ்டி சமயத்தில் ஒரு அற்புத திருக்கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சமீபத்தில் பழனி சென்றிருந்த போது நாங்கள் சென்று வந்த திருத்தலம் இது. பாதாள செம்பு முருகன் திருக்கோயில். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே ராமலிங்கப்பட்டி என்ற கிராமத்துல பாதாள செம்பு முருகன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் கருவறை பூமிக்கு அடியில் 16 அடி ஆழத்தில் உள்ளதால், மேலும் செப்பு திருமேனியில் முருகப்பெருமான் அருள் புரிவதாலும் பாதாள செம்பு முருகன் என்று பெயர். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பக்தர்கள் 18 படிகள் இறங்கி சென்று வழிபடுவது போல இந்த திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் சித்தர் போகர் சித்தரையும் அவரது சீடர் புலிப்பாணியையும் மானசீக குருவாக போற்றி பூஜித்து வந்தவர்தான் இவர். சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு பழனியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமலிங்கப்பட்டியில் வசித்து வந்த இவர் முருகன் சிலையை உலோகத்தால் வடிவமைத்து பாதாள அறையில் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தார். அதுவே இந்த திருக்கோயில். இங்கு பாதாள அறையில் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். வலது கையில் அபய முத்திரையும் இடது கையில் வேல் ஏந்தி அருட்காட்சி தருகிறார். கோவிலின் முன்புறம் கிழக்கு நோக்கியபடி காவல் தெய்வமான சங்கிலி கருப்பு கம்பீரமாக வீற்றிருக்கிறார். 15 அடி உயரம் கொண்ட இந்த சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது. அதே போல முன்மண்டபத்தில் செல்வ விநாயகர், அர்த்த மண்டபத்தில் பரிவார தெய்வமாக கால பைரவர் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றனர். அங்கேயே சிவபெருமானின் அருட்காட்சியும் கிடைத்தது. இங்கு வழங்கப்படும் நறுமணம் கமழும் விபூதி பல்வேறு நோய்கள் குணமாகும்படி 18 வகையான மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்லும் வழியில் ரெட்டியார் சத்திரம் என்ற ஊர், அங்கிருந்து ஸ்ரீராமபுரம் செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் பயணித்தால் ராமலிங்கப்பட்டி போகர் நகரில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் இந்த திருக்கோயில் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு. அதிகாலையிலேயே நாங்கள் சென்றிருந்ததால் கூட்டம் அதிகமில்லாமல் நிறைவான தரிசனம் கிடைத்தது. இங்கு முருகன் பாதத்தில் வைத்து கருங்காலி மாலைகள் விற்கப்படுகின்றன. கருங்காலிவேல், சந்தனவேல் ஆகியவற்றை முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் சாற்றி இங்கு வழிபடுகின்றனர். இங்கு வந்து வழிபடுவதால் திருமண தடை நீங்கும், பதவி உயர்வு கிட்டும், பஞ்சபூதங்களின் துணை கிடைக்கும், எதிர்மறை சக்திகள் விலகும், குழந்தை பேறு கிட்டும், செல்வம் பெருகும், ராகுகேது செவ்வாய் தோஷம் நீங்கும், வீடு நிலம் சொத்து சேரும், கல்வி ஞானம் அதிகரிக்கும், குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். முருகப்பெருமானை பழனிக்கு சென்று தரிசிப்பவர்கள் அருகாமையிலேயே அமைந்திருக்கும் இந்த பாதாள செம்பு முருகனையும் வழிபட்டு அருள் பெறுவோம். கந்தனின் அருளால் கவலைகள் நீங்கி அனைவரும் இன்புற்று வாழ்க வளர்க.